இந்நிகழ்வில் முதலாவது கலைஞர் கௌரவிப்பு சிந்தனடை கூத்துக்காக திரு கந்தவனம் இளையதம்பி அவர்கள் அவருக்கான கௌரவிப்பினை வழங்குவதற்காக இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினர் அவர்கள் வடமராட்சி வடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினருமான கௌரவ செல்வஸ்ரீ அனந்தின் அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றோம். கௌரவிப்பு பெறும் வகையில் கலைஞர் வரிசையில் சிந்தனடை கூத்துக்காக திரு கந்தவனம் இளையதம்பி ஐயா அவர்களை இவ்வேளையில் அன்புடன் அழைக்கின்றோம். 30/4/1930 பருத்தித்துறையில் பிறந்த இவர் சிந்தனடை கூத்து அண்ணாவியாராகவும் கரகம், காவடி, கும்மி பாடல் மற்றும் இசை பாடல் சிருஷ்டிப்பின் முதன்மை கலைஞராகவும் பரிணமிக்கின்றார். இயற்கையான ஈடுபாடும் முன்னோரது வழிகாட்டல் இவரை இத்துறையின் கலை நுணுக்கங்களை ஆராய்ந்து வளப்படுத்த ஏதுவாய் அமைந்தது. வடமராட்சி மற்றும் பரந்தன் கிளிநொச்சி ஆகிய பிரதேசங்களில் இத்துறையின் கோலோச்சிய இவரது கலை வார்ப்பில் சிந்தனடை கூத்து, சத்தியவான் சாவித்ரி, ஸ்ரீவள்ளி போன்ற இசை நாடகங்கள் பல அரங்கின் அழகுகளுக்கு ஏதுவாய் அமைந்தன. 2012ஆம் ஆண்டுக்கான கலை பரிசு விருதினை பெறுகின்ற இந்நாள் ஒரு பொன்னாளாகும். சிந்தனடை கூத்துக்காக திரு கந்தவனம் இளையதம்பி அவர்கள் எங்கள் கௌரவத்திற்கு, தொடர்ந்து இலக்கியத்திற்காக திரு ஆரன் கந்தையா அவர்கள் இக்கலைஞருக்கான கௌரவிப்பினை வழங்குவதற்காக இன்றைய நிகழ்வின் முதன்மை விருந்தினர் யாழ் மாவட்ட செயலக மேலதிக அரசாங்க அதிபருமான திருமதி ரூபினி வரதலிங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு ஆரன் கந்தையா அவர்கள் 15/3/1939 தம்பாளை அச்சுவேலியில் பிறந்த ஐயா அவர்கள் தனது இல்லற பந்தத்தின் மூலம் புலோலி வடகிழக்கினை புகுந்த இடமாக கொண்டு அளவற்ற கலைப்பணி ஆற்றி வருகின்றமை குறிப்பு. பேராசிரியர் அஷ்லி ஹெல்ப் மற்றும் பண்டிதர் சச்சிதானந்தன் அவர்களை தனது துறைசார் வழிகாட்டிகளாக கொண்டு எழுத்துத்துறையில் ஆங்கில இலக்கியம், விமர்சனம், மொழியாக்கம் போன்ற பல துறைகளில் தனது புலமையை நிலைநிறுத்தியமை முதன்மை. நிறைந்த இலக்கிய கலை சார்ந்த அறிவும் பல கலைஞர்களுடனான அனுபவ பகிர்வுகளும் இணைந்து இவரை ஒரு இலக்கிய கர்த்தாவாக, சிறந்த விமர்சகராக, மொழியியல் விற்பனராக பட்டை தீட்டினர். மல்லிகை, ஞானம் போன்ற சந்திகள் இவரது ஆக்கங்களை தாக்கி வெளிவருகின்றமை குறிப்பு. திரு அழகு சுப்பிரமணியம் அவர்களது ஆங்கில சிறுகதைகளை தமிழ் மொழியாக்கம் செய்தமை மேன்மை. தொடர்ந்து 19ஆம் 20ஆம் நூற்றாண்டின் ஆங்கில இலக்கிய கர்த்தாக்களான பெர்னார்ட் ஷா, டி.எஸ். எலியட் ஆகியோரில் ஆரம்பித்து தற்கால ஆங்கில இலக்கிய கர்த்தாக்களான அருந்ததிராய், சல்மான் ருஷ்டி, கிருஷ்ணன் போன்ற எழுத்துக்கள் வரையான அதீத பரிச்சயத்தால் அவை குறித்தான விமர்சனங்களை இலகுவாக கையாளுகின்ற திறமை மிக்கவர். தொடர்ந்து திரு மாணிக்கவாசகம் ரத்னஜோதி அவர்கள் இந்திய நிகழ்வின் சிறப்பு விருந்தினரான பருத்தித்துறை நகரசபை தலைவர் திரு சபா ரவீந்திரன் அவர்களினால் அங்கே கௌரவிக்கப்படுகின்றார். 1943 பருத்தித்துறையில் பிறந்த இவர் தனது கல்வி பொதுத்தராதர சாதாரண தேர்ச்சியினை ஹார்ட்லி கல்லூரியில் பயின்று தேர்ந்துள்ளதுடன் மல்யுத்தம், குத்துச்சண்டை, சிலம்பம் ஆகிய துறைகளில் புலமையும் ஆளுமையும் நிறைந்த கலைஞர் 1954 முதல் யோக பயிற்சியினை பயின்று பல்வேறு போட்டி நிகழ்வுகளில் பங்கு பெற்று பல சாதனைகளை நிலைநாட்டி இன்றும் யோக கல்வி மற்றும் தியான பயிற்சியினை அஞ்சலியகம், பார்வையற்றவர்களுக்கு வாழ்வளிக்கும் வாழ்வகம் போன்ற இடங்களில் இலவசமாக பயின்று வருகின்றமை, பயிற்றுவித்து வருகின்றமை அதீதம். 74 முதல் கராத்தே கலையை தற்காப்பு கலையகம் எனும் பயிற்சி நிலையகத்தை நிறுவி வளர்த்து வரும் இவர் இத்துறையில் பல மகத்தான சாதனைகளை நிலைநாட்டி தொடர்ந்து வரும் இளம் சமுதாயமும் சாதனை படைக்க ஏதுவாக செயற்படுதல் சிறப்பு. நமது பிரதேசத்தில் மட்டுமன்றி பல பிரதேசங்களிலும் இக்கலைகளை பல மாணவர்களுக்கு பயிற்றுவித்து சாதனையாளராக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவரது மாணவர்கள் தேசிய மட்டத்தில் தமது திறமையை நிலைநாட்டி தங்கப் பதக்கங்களை ஈட்டித் தந்தமை சிறப்பு. 60இல் ஒலிம்பிக் விளையாட்டுக் கழகத்தை ஸ்தாபித்து உடற்கட்டழகன் போட்டி, பாரம் தூக்குதல் போன்ற விளையாட்டுகளை நீண்ட காலமாக பருத்தித்துறை பிரதேசத்தில் நடத்தி வருதல் குறிப்பு. மேலும் கலைஞர் வட்டம் நாடக குழுவின் விசேட ஒலி அமைப்பாளராக, பின்னணி இசை அமைப்பாளராகவும் செயற்பட்டு தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் தனியார் தாகம் நாடகத்திற்கு இசையமைத்தமைக்கு விசேட சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டமை மேன்மை. மற்றும் தற்காப்பு கலைகளுக்காக ஜப்பான், லண்டன் சார்ந்த 5வது கருப்புப்பட்டி, 6வது ஸ்ரீலங்கா கராத்தே சம்மேளனத்தின் 6வது கருப்புப்பட்டி மற்றும் யோக பயிற்சியினை இலவசமாக பயிற்றுவித்தமைக்கு 90இல் நெல்லண்டை பத்ரகாளி கோவில் நிர்வாக சபையின் கௌரவிப்பு குறிப்பிடத்தக்கது. திரு மாணிக்கவாசகர் ரத்னஜோதி அவர்கள் கலை பரிதி விருதினை பெறுகின்ற இந்த வேளை மேன்மையானது.
தொடர்ந்து திரு காத்தமுத்து அமிர்தலிங்கம் அவர்கள் இசை வாத்தியத்திற்காக அங்கே விருதினை பெறுகின்றார். 1949 பருத்தித்துறையில் பிறந்த இவர் இசை மற்றும் பறை வாத்தியம் இசைக்கும் திறனில் அபூர்வ ஆற்றல் படைத்தவர். தனது 14வது வயதில் இருந்து பரம்பரை வழியில் விளைந்த கலை ஞானத்துடன் இத்துறையில் ஈடுபட்டு வருகின்றமை சிறப்பு. அவருக்கான கௌரவத்தினை புலோலி பிரதேச சபையின் தவிசாளர் திரு சஞ்சீவன் அவர்கள் வழங்கிய வண்ணம் உள்ளார். இவரது ஆடிய நிகழ்வுகளுக்கு கரக காவடி போன்ற நிகழ்வுகளுக்கு பின்னணியில் இருந்து ஒழிக்கும் இவரது பக்கவாத்திய இசை நிகழ்வுகளின் உயிரோட்டத்திற்கு ஏதுவாய் அமைந்தது மேன்மை. சிறு வயதிலிருந்தே பரம்பரையாக இசைக்கப்பட்ட பறை வாத்தியத்தினை செவிமடுத்து தனது முயற்சியினாலும் திறமையாலும் தனக்கென ஒரு வாத்தியத்தினை உருவாக்கி இவ்விசையில் அதீத திறமையுடன் முத்திரை பதித்துள்ளார். லயமும் நயமும் இணைந்த இவரது இசை முழக்கத்தின் பயனாய் 2011 மரபுவழி வாத்திய வித்துவான் எனும் பட்டத்தினையும் மணியம் கணபதி பிள்ளை அவர்களின் ஞாபகார்த்த நிதியத்திற்கான கௌரவிப்பினையும் பெற்றமை புலமை. 2012ஆம் ஆண்டுக்கான கலை பருதி விருதினை பெறுகின்ற இந்த கணங்கள் மேன்மையானவையாக உணரப்படுகின்றன. தொடர்ந்து திரு வைரமுத்து விஜயகுமார் அவர்களுக்கான கௌரவத்தினை வழங்குவதற்காக வல்வெட்டித்துறை நகரசபை உப தலைவர் திரு சதீஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். 1951 வல்வெட்டித்துறையில் பிறந்த இவர் விஞ்ஞானத் துறையில் ஆசிரியர் சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர் சேவையில் நன்மாணாக்கர் பலரை உருவாக்கிய இவர் தனது ஆசிரியர் சேவைக்கு மேலதிகமாக மரத்தாலான சிற்பங்கள், அழகு பொருட்கள் செதுக்கும் அதீத கலத்திறமை கொண்டவர். தனது 50வது அகவைக்கு பிற்பட்ட காலம் முதலாய் இத்துறையில் ஈடுபாட்டுடன் செயற்பட்டுவதன் இவரது இத்துறைக்கான முகிழ்ப்பு நமது தமிழ் கடவுள் என வர்ணிக்கப்படும் முருகப்பெருமானின் வட பிரசித்தி பெற்ற ஆலயமான தொண்டைமனார் செல்வச்சன்னதி கோவிலில் தேர் வடிவத்தமையும் அத்தேரில் சிற்பங்களை செய்து பொருத்தும் வேலைகளை பார்த்த கணங்களில் உருவாக்கியமை அந்த அழகு கடவுளின் ஆசிகளேயாகும். அன்று முதல் இவரது கைவண்ணத்தில் சிறு விளையாட்டு பொருட்கள், பல வடிவ பூச்சாடிகள், தெய்வச் சிலைகள் என பல்பரிமாணமிக்க அற்புத படைப்புகள் அணியாக முடிந்தன. மேலும் சித்திரம் வரைதல், மண்ணினால் சிற்பங்கள் வடித்தலும் இவரது இயலின் தனி சிறப்புகளாகும். சித்திரமும் கைப்பழக்கம் எனும் வார்த்தைக்கோர் உதாரண கலைப்புருஷர் திரு வைரமுத்து விஜயகுமார் அவர்கள் 2012ஆம் ஆண்டுக்கான கலை பருதி விருதினை பெறுகின்ற இந்த வேளை தரிசனத்திற்கானது. அங்கே கருவூலங்களுக்கு தமது கௌரவிப்பினை வழங்க உள்ளனர். களம்பல கண்டனர், திறம்பல கொண்டனர், வளம்பல பூண்டனர், உளம் நிறை உணர்வுகளோடு உளம்பல ஆண்டனர். இவர் தம் புலமை கண்டு மெச்சினோர் பலர், பேச்சிழந்தோர் பலர், இன்றும் மெய்மறந்து உணர்வுகள்